அந்த காலத்தில் மிகவும் புகழ்பெற்று விளங்கிய எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அவர்கள் போட்டி போட்டு நடித்து கொண்டிருந்த காலத்தில் அதற்கு இணையாக இன்னொரு கூட்டம் அதேபோல் நடித்து கொண்டிருந்தது. அதே காலகட்டத்தில் ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன் என்று அவர்கள் தனியாக ஒரு ட்ராக்கில் போய் கொண்டிருந்தார்கள். அதிலும் சிறப்பாக நடித்து கொண்டிருந்தார்கள் பல நடிகர்கள். குறிப்பாக மற்றவர்கள் நடிப்பது ஒரு நடிப்பு என்று சில நேரங்களில் தெரியும், அது நடிப்பு போலவே. ஆனால் ஐயா திரு ஜெமினி கணேசன் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். நாம் சாதாரணமாக பேசுவது போன்று, சாதாரணமாக உணர்ச்சிவசப்படுவது போன்று ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியவர் ஜெமினி கணேசன் அவர்கள். பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அவர் கல்லூரி பேராசிரியராகவும் இருந்தார், ரொம்ப அழகாகவும் இருப்பார். பின்பு அதே போன்ற பல நடிகர் இருந்தார்கள். இன்று நாம் பேசப்போது ஜெமினி கணேசன் அவர்களை மட்டும். காதல் மன்னன் என்ற பெயர் கூட அவர்களுக்கு உண்டு. அந்த காதலின் சீனில் கூட ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ஒரு உண்மையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி நடித்து கொண்டிருந்த ஐயா ஜெமினி கணேசன் அவர்கள் வயசான காலத்தில் நடித்தது இன்னும் பிரமாதமாக இருந்தது. அதாவது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் கூட ஏதோ ஒரு சில நேரங்களில் நடிப்பு போன்று தோன்றினால் கூட பிற்காலத்தில் அவர் நடித்த படங்கள் மிகவும் அருமையாக இருந்தது. உதாரணத்திற்கு ஒரு 4-5 படங்கள் எடுத்துக்கொள்வோமே. உன்னால் முடியும் தம்பி, இதில் கமலஹாசனுக்கு தந்தையாக வருவார். மிக சிறப்பாக ஒரு நாதஸ்வரத்தோனாக சாதாரணமாக பேசுவார். உண்மையிலேயே ஒரு நாதஸ்வரத்தோன் சாதாரணமாக இருக்கும், அது எடிட் மாதிரி இருக்காது. அவ்வளவு அற்புதமாக நடிப்பார்கள். அதுக்கு பிறகு இந்த ஜொல்லு விடுற ஒரு படம் வந்து அவ்வை சண்முகி, கமலஹாசன் லேடிஸ் கட்டப்பில் வரும்போது வீட்டில் இருக்கும்போது அந்த அவர்கிட்ட ஒரு ஜொல்லு விடுவார். அதாவது மகளோட ஹஸ்பண்டு தான் லேடிஸ் கட்டப்பில் வந்திருப்பார். அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏற்கனவே அவர் காதல் சீன்களில் ரொம்ப பிரமாதமாக நடிப்பார். அது இந்த வயசான காலத்தில் இன்னும் அருமையாக இருக்கும். அதே போல் கார்த்திக்கு அப்பாவாக மேட்டுக்குடி என்ற ஒரு படம் வந்தது. அது சூப்பராக இருக்கும். மேட்டுக்குடி படம்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த ஒரு இது வாடா உள்ள தண்ணி அடிச்சு அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போய், இங்கே யாருமே நீ பெரிய மனுஷனாக சொல்லி தண்ணி அடிக்க விட மாட்டேங்காடா, வாடா நம்மளாத அடிப்புன்னு சொல்லிட்டு ஊற்றி அடிக்கிற அந்த சீனு முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் அந்த நடிப்பு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு பிரமாதமாக நடித்த அந்த படம். இப்படி விஜயகாந்துக்கு ஒரு படம் நடித்தார். இப்படி பல படங்கள் அவர் வயதான காலத்தில் நடித்த படங்கள் ரொம்பவும் அருமையாக ரசிக்கும்படி இருந்தது. ஐயா அவர்களுடைய இந்த நாளில் அவரை பற்றி நாம் நினைத்து கொண்டோம். மிகவும் சிறந்த நடிகர்களில் அவர் ஒருவர். இன்றும் ரசிக்கலாம், அதுவும் அவருடைய வயசான வேடங்களில். நன்றி, வணக்கம்.